வெல்கம் டு ராக்லான்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1/4 கிலோ காலிஃப்ளவர் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூட வச்சு காலிஃப்ளவரை இதில் போட்டு அரை வேக்காடு வேக வைப்போம். ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது அரை வேக்காடு வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி தண்ணியை வடிகட்டி இது மாதிரி நம்ம தனியாக எடுத்து வச்சுப்போம். இதுக்கப்புறம் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: கடலை மாவு 3 ஸ்பூன், மைதா மாவு 3 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், மேங்கோ பவுடர் 1 ஸ்பூன். மேங்கோ பவுடர் இல்லைன்னா அரை பழம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிப்போம். தேவையான அளவு தண்ணி விட்டுப்போம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேஸ்ட் மாதிரி இதை ரெடி பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணி இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். எல்லாத்துலேயும் சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா பிரட்டியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வைப்போம். இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1/4 லிட்டர் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதுமே ஒரு காலிஃப்ளவராக போட்டு ஃப்ரை பண்ணுவோம். இடையில திருப்பி போட்டு வேக விடுவோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி. நீங்களும் இந்த காலிஃப்ளவர் பஜ்ஜியை வீட்டில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரும் சமையலில் சந்திப்போம். ராக்லான்ஸ் கிச்சன். தேங்க்யூ.